கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர்கள் வாழுமூர் நான் மறைகளோதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதார விந்தத்தை வணங்கி இன்று உங்களிடையே எம்பெருமானாக இருக்கின்ற மகாவிஷ்ணு எடுத்திருக்கின்ற அவதார மகிமைகளை பேசிக் கொண்டிருக்கின்றன. அவருடைய மூன்றாவது அவதாரமாக்கிய வராக அவதாரத்தை பற்றி உங்களுடைய உரையாற்ற விரும்புகிறேன். அவதாரங்களிலே மச்சமாக வந்தவன், கூர்மமாக வந்தவன், மூன்றாவது அவதாரத்திலே வராகமாக வருகின்றான். இறைவனுடைய படைப்பிலே நன்மையும் தீமையும் கலந்தது என்றாலும் சில நேரங்களிலே அசுரர்களுடைய வரங்களை பார்க்கின்ற பொழுது இறைவனே சற்று தடுமாறுகின்ற நிலையிலே தான் வரங்கள் கேட்கின்றார்கள். இரணையன் இரணையாட்சகன் என்று சொல்லக்கூடிய இருவரிலே இரணையாட்சகன் என்று சொல்லக்கூடியவன் பிரம்மதேவனை நோக்கி பல்வேறு வகையான கொடுமையான கடுமையான தவம் இயற்றி பல வரங்களை பெறுகின்றான். அந்த வரங்களை பெறுகின்ற பொழுது அவர்கள் ஏதேனும் ஒன்றை நழுவப்படுகின்றார்களா இல்லை இதை தழுவித்தான் கேட்கின்றார்களா என்பது தெரியா வண்ணமாக இதனால் நமக்கு நிச்சயம் இவர்களால் இடையூறு வராது என்ற நம்பிக்கையிலே சில வரங்களை கேட்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இரணையாட்சகன் பிரம்மதேவனிடத்திலே வரம் கேட்கின்றான். இந்த உலகத்தை நான் ஆள வேண்டும், எல்லா உலகத்தையும் நானே ஆள வேண்டும், உன்னுடைய கடிய தவத்தை மெச்சி உனக்கு நான் வரம் தருகின்றேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவன் அதிலே ஒரு தன்மையை உள் நோக்கி அதை மறைத்து பிரம்மதேவனிடத்திலே கேட்கின்றான். எனக்கு எந்த விதத்திலும் மரணம் வரக்கூடாது, யாரும் என்னை வெல்லக்கூடாது, எல்லோரையும் நான் வெல்ல வேண்டும், ஆனால் நான் வெல்ல வேண்டுமே தவிர என்னை யாரும் வெல்லக்கூடாது. இது சரியான வரம், அவன் செய்த தவத்திற்கு கிடைத்த வரம்தான். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் கேட்கின்றான். அதாவது மனிதர்கள், கந்தர்வர்கள், கருடர்கள், தேவர்கள், இதே உடன் இருக்கக்கூடிய அசுரர்கள், முனிவர்கள் யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது. சரி, இது கேட்பது முறையான ஒன்று. ஆனால் அவன் பிரம்மதேவனிடத்திலே குறிப்பாக கேட்டான். அதாவது விலங்குகள் எத்தனையோ இருக்கின்றது. ஒரு அசுச்சியான விலங்கு பிரம்மதேவனுடைய படைப்பிலே அவன் நான்மறை வேதங்களை கற்றவன். நான்மறை வேதங்களை மச்சாவதார காலத்திலே மீட்டு கொடுத்த பிறகு இந்த உலகத்தை மீண்டும் படைத்தவன் பிரம்மதேவன். அவன் கேட்கின்றான், அசூசையாகி இருக்கக்கூடிய ஒரு விலங்கின் தன்மையினால் எனக்கு மரணம் நிகழலாமே தவிர வேறு நிலையில் எனக்கு வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டான். என்ன நம்பிக்கை என்றால், ஒரு அசுசையான அருவருப்பான மற்றவர்களால் வெறுக்கக்கூடிய ஒரு விலங்கினத்தை பிரம்மதேவனால் படைக்க முடியாது. ஏனென்றால் அவர் நன்மையே செய்பவர், அசிங்கத்தையோ அவலட்சணத்தையோ விரும்ப மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. கொடிய விலங்கு என்று கேட்டான். சரி, கொடிய விலங்கு, அது அசுசியாக இருக்க வேண்டும். அது பிரம்மதேவனால் செய்ய முடியுமா? 4 வகை வேதங்களை படித்தவன், உலகத்திலே இருக்கின்ற ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை இருக்கின்ற உயிர்களை படைப்பவன். சரி என்கின்ற வகையிலே ஒரு ஒப்புதல் கொடுத்து விட்டார். பிரம்மதேவன் நிச்சயம் அதுபோல் ஒரு விலங்கை படைக்க மாட்டான், அப்படியான ஒரு அசுசியான விலங்கு என்னை தாக்க வராது, அப்படி இல்லாத நேரத்தில் எனக்கு மரணம் நிகழவே நிகழாது என்கின்ற நம்பிக்கையிலே இருந்தான் இரணையாட்சன். ஒரு காலகட்டத்திலே அந்த வரங்களை பெற்ற பிறகு மூவுலகையும் ஆளுகின்ற ஒரு ஆணவம், இதை நான் ஆள வேண்டும் என்கின்ற திறன், இந்த வகையிலே தான் யாராலும் வெல்லப்படாத தன்மையிலே வாழ்பவன் என்ற நம்பிக்கையிலே ஆளுகின்ற இரணையாட்சன் சித்தர்களை கொடுமைப்படுத்தினான், தேவர்களை கொடுமைப்படுத்தினான்,
முனிவர்களை கொடுமைப்படுத்தினான். துறவிகள் யாருமே தவம் செய்ய முடியாமல் தடுத்தான். இப்படி பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளானார்கள் மற்றவர்கள். இந்த நேரத்திலே தான் வருண பகவான், அதாவது காலத்திற்கேற்ப சூழல்கள் மாறும் என்பதற்கு ஏற்ப ஒரு பிரளயத்தை உருவாக்கினார் வருண பகவான். ஏன்னா வருணன் மலைக்குரியவன். அவன் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினால் பாற்கடலிலேயே பொங்கு எழுகின்ற பெருவெள்ளம், பாற்கடலேயே வானத்தை தொடுகின்ற அளவிற்கு அலைகளை வீசுகின்ற ஒரு பெரும் பிரளயத்தை உருவாக்கினார். பெரும் பிரளயத்தை உருவாக்குகின்ற பொழுது மூவுலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற இரணியாட்சனுடைய உலகம் எங்கு தங்கிவிட்டது? மறைவாக போய்விட்டது. ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற அசுரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இது யாரால் இப்படி ஆயிருக்கும் என்று சொல்லி தான் மனத்திற்குள் நினைத்து நினைத்து பார்த்த பொழுது வருணனால் தான் இப்படி ஒரு பிரளயம் வந்திருக்கிறது, பாற்கடலே பிரளயத்திற்குட்பட்டு விட்டதே என்று நினைத்து அவன் வருணன் மேல் கோபம் கொண்டான். இந்த வருணனை வெல்லுவதென பெரிய அதிசயமா, வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு வருணனை எதிர்கொண்டான். வருணனை எதிர்கொண்டுகிற போது அந்த பாற்கடலின் பெருவெள்ளத்திற்குள்ளே மூழ்கி இருக்கின்ற இந்த உலகத்தை எப்படி வெளிக்கொணர்வது என்கின்ற ஒரு நிலை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவதாரம் என்பது இறைவனிடத்திலே நாம் கேட்டு வருவதுதான். இறைவனிடத்திலே சென்று எனக்கு இந்த கொடுமைகள் இருக்கிறது, இந்த கொடுமைகளை நீங்கள் நீக்க வேண்டும் என்று வேண்டுகின்ற பொழுது இறைவன் இந்த இடத்திலே இப்படி இன்னாருக்கு நான் தோன்றுவேன் என்று சொல்லி வருவதுதான் அவதாரம் என்று சொல்லியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எல்லா தேவர்களும் கொடுமையை தாங்க முடியாது மகாவிஷ்ணுவிடத்திலே சொன்னார்கள். பூமி பிராட்டியாராகிய அந்த பிராட்டியாருடைய நிலையைத்தான் உலகமாக இருந்து அதை இவன் ஒழித்து வைத்திருக்கிறான் இரணையாட்சன். அது பெருவெள்ளத்திற்குள் இருக்கின்றது. இந்த பிரளயத்துக்குள் சிக்கி இருக்கின்ற இந்த பூமி பிராட்டியாகிய பூதலத்தை எப்படி வெளிக்கொணர்வது என்கின்ற யோசனையில் இருக்கின்ற பொழுது எப்படியாவது வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற வகையிலே தேவர்களுடைய வேண்டுதலுக்கேற்ப எல்லாம் வல்ல மகாவிஷ்ணு குறை தீர்ப்பவன், மற்றவர்களுடைய குறைகளை தீர்ப்பவன் அந்த கோவிந்தன். ஆகையினாலே அவன் தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்றான். ஏனென்றால் அவன் கேட்ட வரத்திற்கு பிரம்மதேவன் கொடுத்த ஆசீர்வாதம், இதையெல்லாம் பெற்றுக்கொண்டவனுக்கு ஏற்பத்தான் ஒரு அவதாரம் எடுக்கிறவன். அசுச்சியான ஒரு விலங்கினால் தான் வெல்ல முடியுமே தவிர, அவனால் தான் கொல்ல முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது என்று முன்கூட்டியே கேட்டிருந்தான். ஒன்று பிரம்மதேவனால் அப்படி அசுச்சியான ஒரு விலங்கை படைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கையிலே கேட்ட இரணையாட்சனுக்கு மகாவிஷ்ணு யோசித்து பார்த்தார். இவன் எந்த மாதிரி கேட்கின்றான்? ஒரு தன்மையான வரலாறு உண்டு. பிரம்மதேவன் வரத்தை கொடுக்கின்ற பொழுது, கொடுத்த பிறகு அந்த பிரம்மதேவனுடைய நாசியிலே இருந்து, மூக்கிலே இருந்து ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஒரு பன்றி உருவம் வெளி தோன்றுகிறது. பன்றி என்று சொல்லுகின்ற பொழுதே அது ஒரு அசுசியானது என்று எல்லோரும் கருதுகின்ற ஒரு விலங்கு அல்லவா? ஆனால் பிரம்மதேவனுடைய நாசியிலே இருந்து தோன்றியது என்கின்ற காரணத்தினாலே அது அப்படியே முன்னால் போய் நின்றது. பிரம்மதேவனுக்கு முன்னால் அழகாக நின்றது, சிறியதாக இருந்தது. ஆனால் பிரம்மதேவன் பார்க்க 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 அப்படியே மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த பன்றியை பார்த்த உடனே இது எப்படி, இது அசுசியானதாயிற்றே, இதை எப்படி பிரமன் படைத்தானா இல்லை தானாக தோன்றியதா? அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் சிறிய பன்றி தானே, இதை வெல்வது என்ன பெரிய காரியமா என்கின்ற வகையிலே அந்த பன்றியை இவன் துரத்தினான். ஆனால் இவன் துரத்த 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 அந்த பன்றி மிகப்பெரியதாக வளர்ந்தது. அசுரனிடத்திலே சொல்லி இவன் சொல்லுகின்றான், இது எப்படியாவது அசுசியாக தந்துவிட்டால் இது தன்னுடைய நிலையிலே இருந்து மாறுபட்டு போய்விடும், பிரம்மதேவன் இப்படி ஒன்றை படைத்து விட்டானே என்கின்ற ஆதங்கம் இவனுக்கு. ஆகினாலே மாமிசத்தை உண்டு மலம் போன்ற நிலைகளை உண்டு வாழ்கின்ற ஒரு விலங்காகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படி ஒரு விலங்கை இறைவனாகிய பிரமனால் படைக்க முடியாது என்கின்ற ஒன்றல்ல, படைக்க மாட்டான் என்ற நம்பிக்கை. ஆனால்
துன்பம் அதிகப்படுகின்ற பொழுது தேவர்களுடைய முறையீட்டை கேட்கின்ற பொழுது இதற்கு எப்படியாவது தீர்வு காண வேண்டும் என்றுதான் இறைவனாகிய எம்பெருமான் மகாவிஷ்ணு தான் ஒரு வராகமாகின்றார். இந்த வராகமாகி இந்த பன்றியை பார்த்தவுடனே சிறிய பன்றி தான் இதை கொன்று விடலாம் என்று நினைத்தால் இருவருக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. பிரளயம் அதிகமாக நீர் வெள்ளம் மேல் நோக்கி வருகின்ற பொழுது எல்லாம் வல்லமாகிய வராகம் அப்படியே தோண்டிக் கொண்டு உள்ளே போய் பூமாதேவி பந்து போல் உருட்டி தன் சிதையிலே வைத்தது. அவதாரங்கள் பல உண்டு. அவற்றிலே கேளல் என்றால் பன்றி. இந்த மகாவிஷ்ணு வருகிறார். கேளலாகியவன் பார்மகள் தன்னை கொம்பினில் தாங்கி இயல்புடை நிலைக்கு ஆக்கி நிலத்திடை விடுத்த போது பாயன விரிந்து நின்றாள். அப்படியே தன்னுடைய கொம்புலே வராகமாக வளர்ந்து விட்ட இந்த வராகமூர்த்தி தன்னுடைய 2 கொம்பு, பெரிய கொம்பு, இவன் மலமலை பொறி வைத்தான், மாமிசத்த மேலே விடுத்தான், அவற்றையெல்லாம் சகித்து கொண்டான் பெருமாள். சகித்து கொண்டு தன்னுடைய கொம்புலே இயல்பு நிலையிலே இலக்காக தன்னுடைய கொம்பின் மீது பந்து போல் உருட்டி இந்த பூமகளாக இருக்கின்ற அவளை கொண்டு வந்து பூதலத்திலே விடுத்தான். இப்போ பூமாதேவி விடுபட்டாச்சு. பூமாதேவி விடுபட்டவுடனேயே இனி வராகமூர்த்திக்கும் இரணியாட்சனுக்கும் போர். அவர்கள் இருவரும் மோதிக்கொள்கிறார்கள். அப்படி மோதிக்கொள்கின்ற பொழுது எல்லாம் வல்ல வரங்கள் பலவற்றை பெற்றிருந்தாலும் இரணியாட்சன் மகாவிஷ்ணுவாகிய கேளனிடத்திலே அவன் போரிட்ட பொழுது அவர் ஆயுதத்தால் கீழே விழுகின்றான். விழுகின்றவன் ஒரு சாதாரணமாக விழுந்த நிலையை பார்த்தவுடனே மகாவிஷ்ணுவே பரிதாபப்பட்டார். வரங்களை கேட்கின்ற பொழுது எப்படி கேட்பது என்று தெரியாவண்ணமாக கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்பதற்கு நடுநிலையாக ஒரு அவதாரமாக வந்துவிட்டால் ஏனோ மயங்குகின்றார்கள் என்று தன் நிலை பார்த்த பொழுது அந்த பூமி பிராட்டியார் இயல்பாக நிலத்திடை வந்த பொழுது தேவர்களெல்லாம் மலர்மாறி பொழிந்தனர். மலர்மாறி பொழிந்து தன்னுடைய துன்பங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, தீர்வு கிடைத்தது என்று நினைத்து எம்பெருமானாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவை பாராட்டினார். பூமகளாக இருக்கின்றவள் இயல்புடன் வந்தவள் மகாவிஷ்ணு தன்னை நோக்கி இருப்பதை பார்த்தவுடனே பூமகள் பூமி பிராட்டி, உலகம் யாவையும் தாங்குகின்ற தன்மைக்குரியவனாக்கி இவன் பாட்கடலிலே இருக்கின்ற பொழுது அந்த பாட்கடலுக்குள்ளேயே பந்து போல் உருட்டி வைத்து விட்டானே, அந்த பந்து போல் உருட்டிய பூமகளைத்தான் எளிதாக கொண்டு வந்து பூமியிடையே இயல்பாக விடுத்தான் மகாவிஷ்ணு. அப்படி விடுகின்ற பொழுது தேவர்கள், சிவன், அமரர்கள், முதலான சித்தர்கள் அத்தனை பேரும் மலர் மாறி பொழிந்து மகாவிஷ்ணுவை போற்றினார்கள். போற்றுகின்ற பொழுது அந்த மகாவிஷ்ணுவை நோக்கி பூமித்தாய் வருகின்றாள். வருகின்ற பொழுது யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? தேவர்கள் தன்னொடும் பூமகள் வருதல் என்று தாமரும் ஆகி சாமல ரூபியாகி தத்துவ நிலையில் வத்துவ மேகலை சுட்டி மாமனும் திரிகுழல் காட்டியே விழி வளர்ந்து முன் நின்றாள். அப்படியே பூமாதேவி தன்னுடைய விரித்த கூந்தலை உடையவளாக்கி பெருமான் முன்னால் நிற்கின்றார். நிற்கின்ற பொழுது பெருமாள் பார்க்கிறார், பூமி பிராட்டியை பிரித்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது, இன்றைக்கு இந்த பூமி பிராட்டி என்னை நோக்கி வருகின்றாள் என்று மனமகிழ்ச்சியோடு பெருமாள் எதிர்பார்க்கின்றார். அப்படி எதிர்பார்க்கின்ற பொழுது அடியடித்து வருகின்றாள். அடிசே நூபுரம் ஒழிக்க நித்திலம் அவள் துடியடை மேகலை விளங்க வாமன ரூபியாய் பார்மகள் நெருங்கினள். கைவலை குலுங்கிட தன் கணவனை பார்த்தனள். விழிமலர் விழித்தினள் விழிமலர்ந்தனன் பெறுவான். அப்படியே தன்னுடைய தாமரை கண்களை நோக்கிய இந்த பிராட்டி கைவலைகள் குலுங்க, மேகலை துடியிடை துளங்க, தேவர்களெல்லாம் போற்றும் வகையாக அடிபுறம் நூபுறம் ஒழிக்க வருகிறார். அடிபுறம் நூபுறம் ஒழிக்க போற்றும் சேத்துடை இடை வாமலை மேக்க கைகிடை பொன்பலை குளிங்கிட விழிமலர் நடலைகள் கொண்டிவள் நடை பயின்று வந்தனள். அப்படி வந்த பொழுது எல்லோரும் மலர் மாறி சுற்றினர். சுற்றுகின்ற பொழுது
வந்தவள் எங்கு நின்றாள் தேவாசுர பலரும் போற்றிடும் வண்ணம் வந்தன லங்கை மங்கையவள் கரம் பற்றியவன் வளவார்பினில் தங்கினலே. வளமார்பில் பெரியாழ்வார் சொன்ன மாதிரி வளமார்பில் உறங்குகின்றவள், வளமார்பில் உறங்குகின்றவள், உரைகின்றவள் என்கின்றாள். அதாவது நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் உன்னை விட்டு பிரியாமல் இருந்த மகாலட்சுமி இன்றைக்கு பூமி பிராட்டியாகி அசுரனால் கொடுமைப்படுத்தப்பட்டு அங்கே ஒழிக்க வைக்கப்பட்ட காலத்தில் நீ ஒரு வராகமாக்கி அந்த பூமி பிராட்டியை மீட்டுக் கொடுத்திருக்கின்றார். வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்பார் பெரியாழ்வார். அந்த மாதிரி பெருமானுடைய வளமார்பை நெருங்கி நின்றாள். நீண்ட காலத்திற்கு பின்னர் வளமார்பில் உறைந்திருக்கின்ற பிராட்டியாரை தான் இறுக அணைத்து அவர் பாட்கடலுக்கு அழைத்து செல்கின்ற அவதார நிலைதான் வராக அவதாரம். இதில் வராக அவதாரத்திற்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், பூமியை ஒழித்து வைத்திருக்கின்ற காலத்து பூமியை பந்து போல் உருட்டி வெளியுலகத்திற்கு கொண்டு வந்து பாய்போல் விரித்தனன் மகாவிஷ்ணு. அதாவது இடமளித்தனன். யாருக்கு இடமளித்தனன்? தேவர்களுக்கு இடமளித்தான், முனிவர்களுக்கு இடமளித்தான். அவர்கள் செய்கின்ற தவத்திற்கு இழிவோர் இல்லாமல் செய்தார். ஆகையினாலே வராக அவதாரம் என்பது ஒரு சிறப்புடைய அவதாரம். மச்சம் கூர்மம் எல்லாமே ஒவ்வொரு அவதாரத்தினுடைய தத்துவமாக இருந்தாலும் வராக அவதாரத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், மனிதனாக பிறப்பது வேறு, தேவனாக பிறப்பது வேறு, சத்திரியனாக பிறப்பது வேறு, அவர்கள் போரிட்டு வெல்வது வேறு. ஆனால் ஒரு விலங்காக, ஒரு நீந்துவனவாக, ஒரு ஊர்வனவாக இருக்கக்கூடிய நடப்பனவாக இருக்கின்ற அசூசை மிக்க ஒரு வராகமூர்த்தியாக தோன்றி இந்த உலகத்தை காப்பாற்றினான் என்றால் அது பாராட்டுக்குரியதல்லவா? அதனாலே என்ன சிறப்பு என்றால், இன்றைக்கும் ஒரு வரலாறு உண்டு. திருமலையிலே திருவேங்கடத்தானுக்கு இடம் கொடுத்தவனே வராக பெருமான் தான். அது எல்லாம் வல்ல பெருமானாக இருக்கின்ற மகாவிஷ்ணு கலியுகத்திலே ஏழுமலையானாக சீனிவாச பெருமானாக தோன்றிய பொழுது எனக்கு உறைவிடம் வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் மகாவிஷ்ணுவாக இருக்கின்ற இந்த கலியுகவரதனாகிய திருவேங்கடத்தானுக்கே கேளவாகிய பன்றி இடமளித்தது வராகமூர்த்தி, நான் உனக்கு இடமளிக்கின்றேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். எந்த பிரதிபகாரம்? மகாவிஷ்ணுவாக இருந்த காலத்தில் கேளலாக வந்த அந்த மகாவிஷ்ணுவுக்கு அந்த வராக அவதாரத்தை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என நினைத்த வராகமூர்த்தி, நான் என்றைக்குமே உலகத்தாரால் பாராட்டு பெற வேண்டும், உன்னால் எனக்கு ஒரு பெருமை வர வேண்டும். அந்த பெருமை உன்னால் வரப்படுகிறது என்றால் நான் உன்னிடத்திலே ஒரு வரம் கேட்கின்றேன் என்றான் வராகமூர்த்தி. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் ஏழுமலையாகியிருக்கின்ற திருமலையில் திருவேங்கடத்தானை வணங்குகின்ற பொழுது நேரடியாக நாம் திருவேங்கடத்தானை வணங்கினால் எவ்வளவு கொடுமையான நிலையிலே தவம் இருந்து அவனை வேண்டினாலும் அவனிடத்திலே விருப்புற்று பல காணிக்கைகளை செலுத்தி அவனிடத்திலே நாம் வரம் கேட்டாலும் என்ன வரம் கிடைக்காது என்றால், வராகமூர்த்தியினுடைய அருள் இல்லை என்றால் கிடைக்காது என்பதுதான் அவன் பெற்றுக்கொண்ட வரம். ஆகியனாலே வராகவதாரத்திற்கு எல்லா நிலையிலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், அவர் சொன்னார், உன்னை காண வருகின்றவருக்கு நீ குறையொன்றும் இல்லாதவனாக்கி அனுப்புவது வேறு. நீ குறையில்லாமல் அவர்களை அனுப்ப வேண்டும் என்றால் அந்த பக்தர்கள், உன்னுடைய அடியவர்கள் என்னை நோக்கி வணங்கிய பிறகுதான் உன்னை வந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால்தான் நீ அருள் பாலிக்க வேண்டும். என்னை காணாதவர்கள் வருவார்களேயால் நீ அவர்களுக்கு அருள் காட்டக்கூடாது என்கின்ற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டான் வராகமூர்த்தி. இன்றைக்கும் அதே நிலைதான். புஷ்கரணி நிலையிலே இருக்கின்ற வராக பெருமானை வணங்கி யார் ஒருவர் திருவேங்கடத்தானை காணுகின்றார்களோ அவர்களுக்கே இறைவன் காட்சி தருகின்றான், இறைவன் அருள் காட்டுகின்றான், ஆசை வழங்குகின்றான் என்கின்ற ஒரு வரலாறு இன்றைக்கும் அந்த தேவ தத்துவமாகிய கலியுகத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு சிறந்த வரலாறு. ஆகையினாலே வராக அவதாரம் என்பது அசுசி என்கின்ற வகையிலே இரடையாற்றல் கேட்டான். ஆனால் அதே வராக அவதாரம் இன்றைக்கு என்றைக்கும் நான் உன்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய வடிவத்தை பார்த்த பின்னர் தான் உன்னுடைய திருவடி மேனியை அழகு காண வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்ட பெருமைக்குரியவன் வராகமூர்த்தி. ஆகையால் வராக பெருமானை வணங்குகின்றவருக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, வராக பெருமானை வணங்குகின்றவருக்கு துன்பமில்லை.
ஆகினால் அவனை வணங்கி கேடலாகிய தன்மையிலே தன்னை அசுசி என்று கருதாமல் மகாவிஷ்ணு ஒரு வராக அவதாரம் எடுத்து இரணையாற்றத்திலே இருந்த பூமி பிராட்டியை மீட்டு இந்த உலகத்திற்கு காட்டி தன்னோடு இணைத்து கொண்ட பார்மகன் பார்மகள் கமலக்கண்ணன் என்கின்ற பாங்கினை பெறுகின்றான் என்றால் அப்படிப்பட்ட வராகமூர்த்தியை நாமும் வணங்கி அவனுடைய பாதார விந்தத்தை பற்றி நின்று எல்லாம் வல்ல எம்பெருமானாகி அவனிடத்திலே நீ சொல்லி எமக்கு அருள் காட்டுவாயாக என்று நாமும் அந்த வராகமூர்த்தியை பின்பற்றி வணங்கி அவனுடைய அருளை பெறுவோமாக என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.